தலைவரை கைட் பண்ண வேண்டியது 2ஆம் கட்டத்தில் இருக்கிறவங்க தான். ஓகேங்களா? பொதுச் செயலாளரோ இல்லை ஆதவர்ஜனா சாரோ இல்லை சிடி நிர்மல்குமார் சாரோ இவங்கெல்லாம் தான் வந்துட்டு சாரை கைட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் நல்லாவே தெரியும். தலைவர் இப்போதான் நுழையிறாரு உள்ள. அப்போ இருக்கும்போது அவர் கைட் பண்ணணும். இவங்களை நம்பி தானே அவர் இவ்வளோ வேலையை பார்க்குறாரு. இவர் அவங்கள நம்புறாரு, மக்கள் விஷயம் நம்புறாங்க, தலைவர் நம்புறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துக்கு இந்த டைமுக்கு வரணும், இந்த பெர்மிஷன் வாங்கியிருக்கோம், இவ்வளோ நேரம் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணி அவருக்கு அதை புரிய வச்சிருக்கணும். ஒன்று. இப்போ நேற்று வீடியோவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன இது பண்ணுங்க, என்ன சார்ந்தவங்களும் எதுவும் பண்ணாதீங்க, அவ்வளோ விட்டு கொடுக்காம. சிஎம் சார் எதா இருந்தாலும் என் தொண்டர் மேல கை வைக்காதீங்க, ஏன் நான் எங்க வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்றாரு. ஆமாம், அவர் என்ன சொல்றாருன்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பிளேம் பண்ணுங்க, என்ன வந்து எது வேணால் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை, இந்த தொண்டர்கள் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு. அப்போ கூட என்னை சார்ந்தவர்கள் எதுவும் பண்ணிடாதுன்னு கேட்கிறாரு. இப்படி ஒரு தலைவரை இவங்க எப்படி மிஸ் பண்ணலாம்? அதானே கேள்வி. எந்த தலைவர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க? முக்கியமா பொதுமக்கள் இல்லை எல்லாருடைய கருத்தும் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் முறையான ஏற்பாடு செய்யல, குடிநீர் கொடுக்கல, முன்பு வந்து கூட அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பார்க்கலன்னு சொல்றாங்க. அவருக்கு அந்த இடம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாதுங்கிறாங்க. சார் இதுதான் உண்மை. ஏன்னா தலைவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு ஒரு இடம் டிசைட் பண்றாங்க, இந்த மாதிரி இடம், அந்த இடத்துக்கு நீங்க வரணும், அவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கு. எத்தனை மணிக்கு வரணும், நீங்க இப்போ வாங்க சார், முடிஞ்சு வச்சுக்கல. இதை நான் என்ன சொன்னா போல்டாவே சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாமே இவங்க. சார் கரெக்டான டைம் வரணும் சார், இது வேற சார் அப்படின்னு. எதுக்காக நான் சொல்றேன்னா சார், அவருடைய 8 படம் 8லேருந்து ஒரு 12 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். அவருடைய அந்த டைமிங் சின்சியாரிட்டி பற்றி நல்லா தெரியும் சார். அதாவது 7 மணி கால் ஷீட்டுக்கு 6:15 6:30 இருப்பார் சார், வித் மேக்கப்போடு இருப்பார் சார். அப்படி இருக்கிறவர் இதுக்கு வந்திருக்காருன்னும் போது நீங்க தானே அவரை நீங்க இது பண்ணணும். 2ஆம் கட்ட தலைவர் அவருக்கு முறையான அறிவிப்பு இதெல்லாம் கொடுக்கறது இல்லையா? கிடையாது. எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னா தானே சார். இப்ப 8:45 ஒரு இடத்துல பர்மிஷன் வாங்கியிருக்கோம், நீங்க தயவு செய்து அந்த இடத்துல அட்லீஸ்ட் 8:45 9 மணிக்கா வந்துருங்க சார் சொல்லணுமா இல்லையா? யார் சொன்னோம்? உசியானந்த் சார் ஆல்ரெடி எம்எல்ஏவா இருந்தவர் பாண்டிச்சேரியில. ஆதவர்ஜனா சாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சிடி நிர்மல்குமார் அண்ணனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்படி இருக்கும்போது இவங்க சொல்லணும்ல. இல்ல இவங்களை விட்டுருங்க, ஜான் ஆரோக்கியசாமி சார் ஏன் சொல்ல?